ஆகவே நம்ம எப்படி வரணும் தேவனுடைய வீட்டிற்கு? நேரத்தோடு கூட, மிகுந்த நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட, ஜபத்தோடு கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் வர வேண்டும். ஜப நிலையில் இருக்கணும். என்னோடு கூட நீங்க பேசுங்கப்பா. ஒரு நாளுக்கு முன்பதாகவே சனிக்கிழமை நீ ஒப்புக்கொண்டு, கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்க, ஊழியர் முகாந்தரமாய் ஏமன் கர்த்தர் நம்முடைய என்னோடு கூட பேசுங்க, நான் தேவையோடு வருகிறேன், என் பிரச்சனை இப்படியா இருக்கு, என் காரியம் இப்படியா இருக்கு, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும்பா, ஏமன் உன் பதிலுக்காக நான் வரேன்பா, நீ வா, கர்த்தர் உன்னோடு கூட அவர் பேசுகிறவர், நீ வந்தவனமாய் வறுமையாய் போக மாட்டேன், ஒரே ஒரு வார்த்தை வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றிடும். ஆமென். உன் சூழ்நிலையே மாற்றி அமைத்து விடும். ஒரே ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தை கேட்கக்கூடிய ஒரு பாத்திரமாய் வா, அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பாத்திரமாய் வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென்.